நீரினை பாதுகாக்கும் முறைகள். நீர் முகாமைத்துவம் குறித்த அறிக்கை திட்டம். நீர் பயிர் செய்கைக்கு முக்கியமான காரணி. ஒரு பயிருக்கு தண்ணீரின் அவசியம் என்ன? செடிகளின் வளர்ச்சிக்கு உதவும். உணவை உற்பத்தி செய்ய, அதாவது ஒளித்தொகுப்புக்கு அவசியம். நீரில் கரைந்த சத்துக்களை வேர்கள் மூலம் உறிஞ்சுவதற்கு, உற்பத்தி செய்யப்பட்ட உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்களை கடத்துவதற்கு, மேலும் தாவரத்தின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதற்கும் செடியை தாக்கு பிடித்து வைத்திருப்பதற்கும் தண்ணீர் அவசியமாகிறது. உண்மையில் ஒரு செடிக்கு தண்ணீர் சேர்க்கும் போது அந்த தண்ணீருக்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். பூமியின் மேற்பரப்பில் இருந்து ஆவியாகிறது. நீரானது நிலத்தினுள்ளே பாய்கிறது. இலைகள் மூலம் ஆவியாகிறது. பூமியின் மேற்பரப்பில் கிடைமட்டமாக ஓடுகிறது. பூமியில் உள்ளேயும் கிடைமட்டமாகவும் ஓடுகிறது. இங்கே ஆவியாதல் அளவை பாதிக்கும் 3 காரணிகளை நாம் அடையாளம் காணலாம். அது காலநிலை காரணிகள், பயிர் காரணிகள், மண் காரணிகள். காலநிலை காரணிகளின் எடுத்துக்காட்டுதலில் சூரிய கதிர்வீச்சின் அளவு, சூரிய ஒளி கிடைக்கும் நேரம், காற்றின் வேகம், வெப்பநிலை, ஈரப்பதன் போன்றவை அடங்குகின்றன. பயிர் காரணிகள் என்பது பயிர் நிலை, இலைப்பரப்பு மற்றும் வேர் அமைப்பின் ஆழம் ஆகும். மண்ணின் அமைப்பு, மண்ணின் நீர் கொள்ளளவு, மண்ணிலிருந்து நீர் மண்ணை விட்டு வெளியேறும் வீதம் போன்றவற்றை மண் காரணிகளாக எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிகரமான பயிர் செய்கைக்கு போதிய நீர் தேவை என்ன என்பதை அறிந்து கொள்வது அவசியம். அதற்காக பயிரின் வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப ஆவியாதலை தூண்டும் காரணிகளை கண்டறிய வேண்டும். அதிலிருந்து ஒவ்வொரு பயிர் வகைகளுக்கும் தேவையான நீரின் அளவை கணக்கிடலாம். இவ்வாறு ஒரு நாளில் பயிருக்கு தேவையான நீரையும் ஒரு நீர் சுழற்சியில் பயிருக்கு நீரையும் கணக்கிடலாம். ஆவியாதல் தட்டினை பயன்படுத்தி பயிரின் ஆவியாதல் அளவினை எவ்வாறு அளவிடுவது? முதலில் நியாயமான பயிரின் ஆவியாதலை கண்டறிய தட்டின் ஆவியாதல் அளவினை தட்டுக்கான இலக்கத்தால் பெருக்கவும். இதன் மூலம் கண்டறியப்பட்ட நிலையான பயிரின் ஆவியாதல் பெருமானத்தை பயிறு குணகத்தால் பெருக்கும் போது பயிருக்குரிய ஆவியாதல் அளவினை பெற முடிகிறது. இதன் மூலம் பயிருக்கு தேவையான நீரினை கணக்கிடலாம். இந்த கணக்கீட்டில் பயிர் குணகத்தை பற்றி நாம் அறிந்திருப்பது முக்கியம். 3.5 மாத நெற்பயிர் அதன் வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப பயிர் குணகம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இங்கே காட்டப்பட்டுள்ள 4 வளர்ச்சி நிலைகளில் பயிர் குணகம் இவ்வாறு வெவ்வேறு மதிப்புகளை எடுக்கும். இவ்வாறு பெறப்படும் பயிர் குணகம் கணித்து பெறப்பட்ட ஆவியாதல் அளவுக்கு ஏற்ப பயிருக்கு தேவையான நீரின் அளவினை உதாரணம் ஒன்றினூடாக பார்ப்போம். 3.5 மாத நெல் வகையின் 2 மாத நிலையில் 20 நாட்களுக்கு நாம் பின்வருமாறு கணக்கிடலாம். இன்று தட்டில் ஆவியாதல் 5 மில்லிமீட்டர் மற்றும் தட்டுக்கான குணகம் 0.8 ஆக இருத்தல். குறித்த பயிரின் ஆவியாதலானது தட்டின் ஆவியாதல் 5 மில்லிமீட்டர் அளவுடன் 0.8 பெருக்குவதன் மூலம் 4 மில்லிமீட்டர் என பெறப்படுகிறது. இவ்வாறாக கிடைக்கப்பெற்றது 4 மில்லிமீட்டராக இருக்கும் பட்சத்தில் ஆவியாதல் பயிர் குணகம் 1.2 பெருக்கும் போது அந்த பயிரின் ஆவியாதல் 4.8 மில்லிமீட்டராக இருக்கும். அதாவது இது ஒரு நாளில் பயிருக்கு தேவையான தண்ணீரின் அளவாகும். நெற்பயிர் செய்கையில் 2 முக்கிய பருவங்களுக்கு தண்ணீர் தேவை என்பதில் இப்போது நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பருவத்தின் பயிற்சிக்குரிய காலம் 135 நாட்கள் என்றாலும் 120 நாட்களுக்கு மட்டுமே தண்ணீர் தேவைப்படுகிறது. அதன்படி உதாரணமாக பெரும்போகத்தை எடுத்துக்கொண்டால் 120 நாட்களுக்கான தண்ணீர் தேவை 645 மில்லிமீட்டர் ஆகும். அப்படியானால் ஒரு நாளைக்கு 645ஐ 120 நாட்களால் வகுத்து 5.38 மில்லிமீட்டர் என கணக்கிடலாம். ஆனால் வயலுக்கு நீர் வழங்குவதில் 40% விரயமாகிறது. எனவே பாவிக்கப்படும் நீரின் அளவானது 60% மட்டுப்படுத்தப்படுகிறது. ஆக பெரும்போக நெற்பயிர் செய்கையில் பயிருக்கு ஒரு நாளைக்கு 5.8 மில்லிமீட்டர் நீர் தேவைப்படும் போது ஒரு நாளைக்கு வயலுக்குரிய நீர் தேவை, அதாவது ஒரு நாளைக்கு நாம் வயலுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரின் அளவு 8.96 மில்லிமீட்டர் ஆகும். இவ்வாறு 7 நாட்களுக்கு ஒரு தடவை எனின் 62.72 மில்லிமீட்டர் தேவைப்படும். இது அன்னளவாக 2.5 அங்குலமாகும். அதாவது ஒரு கியூசெக் ஆகும். அப்படி என்றால் செக்கனுக்கு
1 கன அடி வீதம் 12 மணி நேரம் தண்ணீர் வழங்கப்படும் போது 1 ஏக்கர் நிலம் 12 அங்குல உயரத்துக்கு நிரம்புகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதாவது செகண்டுக்கு 1 கன அடி வீதம் 12 மணி நேரம் தண்ணீர் வழங்கப்படும் போது 1 ஏக்கர் நிலம் 12 அங்குல உயரத்துக்கு நிரம்புகிறது. எனவே 1 ஏக்கருக்கு 6 மணி நேரம் தண்ணீர் வழங்கப்படும் போது ஒரு நிலம் 6 அங்குல உயரத்துக்கு நிரப்பப்படுகிறது. மேலும் 1 ஏக்கருக்கு 3 மணி நேரம் தண்ணீர் வழங்கப்படும் போது ஒரு நிலம் 3 அங்குல உயரத்துக்கு நிரப்பப்படுகிறது. 1 ஏக்கர் நிலத்தில் 7 நாட்களுக்குரிய 3 அங்குலம் நீரை நிரப்புவதற்கு செகண்டுக்கு 1 கன அடி வீதம் 3 மணி நேரத்துக்கு நீரால் நிரப்ப வேண்டும். அந்த 3 மணி நேரத்தை அடிப்படை நேரம் என்கிறோம். இந்த அடிப்படை நேரத்தை கண்டுபிடிப்பதன் மூலம் வயலுக்கு வழங்க வேண்டிய பாசன நீர் தேவை தொடர்பான நேரத்தை கணித்துக் கொள்ளலாம். அதாவது இந்த நேரத்தை கணித்துக்கொள்ள இந்த சூத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த நீர் விரயம் என்பது என்ன? அதாவது வயல்களுக்கு தண்ணீர் வழங்க நான் பயன்படுத்தும் கால்வாய்களின் மூலம் தண்ணீர் விரயம் ஏற்படுகிறது. பொதுவாக 100 மீட்டர் தூரத்துக்கு கால்வாயில் நீர் இழப்பு அன்னளவாக 3 வீதமாக இருக்கும். ஆனால் இந்த பெருமானம் கால்வாய்க்கு கால்வாய் மாறுபடும் என்பதால் துல்லியமான அளவீடுகளை பெற கால்வாயிலிருந்து கால்வாய்க்கு தனித்தனியான அளவீடுகள் எடுக்க வேண்டியது அவசியம். நாங்கள் இப்போது அடிப்படை 3 மணி நேரமும் மற்றும் கால்வாயின் நீளம் 500 மீட்டர் இருக்கும் போது ஒரு வயலுக்கு எவ்வளவு நேரம் நீர் பாய்ச்ச தேவைப்படுகிறது என பார்ப்போம். முதலில் இந்த முறையை பயன்படுத்தி கால்வாயின் நீரிழப்பை கணக்கிடுவோம். 100க்கு 3 எனில் 500க்கு 15 ஆகும். இப்போது சூத்திரத்தை பயன்படுத்துவோம் எனில் அடிப்படை நேரம் 3 மணி நேரம், விரயம் 15 வீதமாகும். 3.53 கிடைக்கிறது. அதாவது 3 மணி 32 நிமிடங்கள் கிடைக்கும். இந்த நேரம் 1 ஏக்கருக்கு உரிய அளவாகும். எனவே 2 ஏக்கருக்கு 7.06 ஆகும். அதாவது 7 மணித்தியாலங்கள் 4 நிமிடங்களாகவும் 3 ஏக்கருக்கு 10.60 அதாவது 10 மணித்தியாலங்கள் 36 நிமிடங்களாகவும் கிடைக்கும். எனவே நீர் பாய்ச்சும் போது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம். 1. நீர் கொண்டு செல்லும் கால்வாய் எத்தனை மீட்டர்? 2. ஒவ்வொரு கால்வாயின் கீழும் உள்ள ஏக்கர்களின் அளவு. 3. ஒவ்வொரு குழுவுக்கும் கீழ் உள்ள விவசாயிகளின் எண்ணிக்கை மற்றும் ஏக்கர் எத்தனை? அந்த தரவுகள் அனைத்தையும் இதுபோன்ற அட்டவணையில் கட்டமைப்பது நமக்கு மிகவும் எளிதானது. விவசாயிகளை குழுக்களாக்கி குழுக்களின் இலக்கம் ஏக்கர் அளவு, கால்வாயின் நீளம் மீட்டரில், சதவீத நீர் விரயம், ஏக்கர் ஒன்றுக்குரிய நேரம், குழுக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் என்பவற்றை இவ்வாறு அட்டவணைப்படுத்துங்கள். அந்த வகையில் இது போன்ற நீர் முகாமைத்துவ கால அட்டவணையை நாம் எளிதாக தயாரிக்கலாம். இப்போது மாதாந்த பயிர் செய்கைக்குரிய நீர் தேவை மற்றும் மாதாந்திர பாசன நீர் தேவை ஆகியவற்றை கணக்கிட தேவையான நடவடிக்கைகளை பார்ப்போம். முதலில் பயிரிடல் அட்டவணையை தயார் செய்யவும். வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப பயிர் குணகத்தை பெறுங்கள். வளரும் பயிருக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஆவியாதல் மதிப்பை கணக்கிடவும். மாதாந்திர பயிர் தேவையை கணக்கிடுங்கள். மாதாந்திர வயல் நீர் தேவையை கணக்கிடுங்கள். பிறகு மாதாந்த பாசன நீர் தேவையை கணக்கிடுங்கள். இந்த கணக்கீடுகளை கொண்டு நீர் முகாமைத்துவ கால அட்டவணையை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் சரியான முறையில் மதகிலிருந்து தண்ணீரை எவ்வாறு வெளியேற்றுவது என்பது பற்றி இப்போது உங்களுக்கு தெரியும். மேலும் நீர் முகாமைத்துவத்தில் மிக முக்கியமான விஷயம் மழைக்கு ஏற்ப உங்கள் கண்காணிப்பை மேற்கொண்டு நீரை ஏரியில் சேமிப்பதுதான். அதன்படி நெல் பயிரிடுவதற்கு தினசரி மழைவீழ்ச்சி 1 அங்குலம் என்றால் நீர் வளங்களை 4 நாட்களுக்கும், தினசரி மழைவீழ்ச்சி 2 அங்குலமாக இருந்தால் நீர் வளங்களை 4 நாட்களுக்கும், தினசரி மழைவீழ்ச்சி 3 அங்குலமாக இருந்தால் நீர் வளங்களை 7 நாட்களுக்கும் ஒத்திவைக்கலாம். நாங்கள் நீரை பகிர்ந்தளிக்கும் முறைகளுக்கிடையில் சுழற்சி முறை மிகவும் சாதகமான முறை என நாங்கள் எல்லோரும் அறிவோம். இதை எமது மூதாதையர்கள் கூட பின்பற்றியதற்கான சாட்சிகள் நம்மால் காணக்கூடியதாக உள்ளது. அதற்கு உதாரணமாக கொண்டுவட்டான கல்வெட்டு இருக்கின்றது. கொண்டுவட்டான கல்வெட்டில் நமது பண்டைய கால அரசர்கள் நீரை பங்கிடுவது தொடர்பாகவும், நீரை மறைத்து வைத்திருப்பதற்கான குற்றம் அறவிடுவது தொடர்பாகவும், பெரம்பின் உயர்மட்டத்திற்கு மேலாக நீரை மறைத்து வைத்திருப்பது குற்றம் எனவும் இக்கொண்டுவட்டான கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான பாரம்பரிய நாகரிகத்தை கொண்டிருக்கும் நமது நாட்டில் இப்பொழுது நாங்கள் எதிர்கொண்டிருக்கும் காலநிலை மாற்றத்தின் மூலம்
எமது இயற்கை வளங்களான மண், காற்று, சூரியொளி மற்றும் நீர் என்ற முக்கியமான நான்கையும் எடுத்துக்கொண்டால் நீர் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றாக மாறி வருகின்றது. இவ்வாறான மட்டுப்படுத்தலுக்கு தீர்வாகவும் இக்காலநிலை மாற்றத்திற்கு தீர்வாகவும் எமது குளங்களின் மூலம் எமக்கு கிடைக்கும் நீரையும் அணைக்கட்டுகளின் மூலம் கிடைக்கும் நீரையும் சரியாக பயன்படுத்துவதற்கு இவ்வாறான சுழற்சி முறையை நாம் நடைமுறைப்படுத்துவோம். இதன் மூலமாக காலநிலை மாற்றத்தை வெற்றி கொண்டு எமது நீர்ப்பாசனம் மற்றும் நீர்ப்பாசன நாகரிகத்தை பேணி விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிகின்றது. ஒரு வெற்றிகரமான நீர்ப்பாசன முறை என்பது நீர் முகாமைத்துவ கட்டமைப்பின் மூலம் பயிரிடப்பட்ட நிலத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மண்ணின் தன்மை, மண்ணின் பயிரிடப்பட்ட பயிரின் தன்மைக்கு ஏற்ப தேவையான அளவு நீர் வழங்கப்படுவதால் பல நன்மைகள் பெறப்படுவதே ஆகும்.